நம்ம கூட இருந்த ஒரு சிலர் இன்னைக்கு இல்லாமல் இருப்பாங்க. நம்ம இருக்கோன்னா கர்த்தருடைய கிருபை தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, என் கூட இருந்த ஒரு சிலர் இன்னைக்கு இல்லை, நெருக்கமாக இருந்தவங்கலாம் இன்னைக்கு இல்லாமல் போயிருக்காங்க. நம்ம இன்னைக்கு இருக்க ஒரு காரணம் அது கர்த்தருடைய கிருபை தான். அப்படி இருப்போன்னா நம்ம எதை பண்ணணும்னா, யூதாஸ் இந்த பேதுரு இந்த ரெண்டு பேருமே ஒரே காரியத்தை தான் செஞ்சாங்க, கொஞ்சம் மாறும். யூதாஸ் இல்லாமல் போனார், பேதுரு இருந்தார். இருந்ததுனால எதை பண்ண சொன்னாருன்னா, நீ என்னை நேசிக்கிறியா, நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இன்னைக்கு இருக்க காரணம் அவரை நேசிக்கணும். இன்னைக்கு யாரை நம்ம நேசிக்கிறோம்? சாட்சியை சொல்லுவேன். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? என் கூட நீங்கள் பேசுங்கப்பா, பர்சனலாக நீங்கள் பேசுங்கப்பா. அன்றைக்கி ஜெபம் பண்ண யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேதுருவுமே நீங்கள் ஜெபம் பண்ண முடியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போனீங்க. அந்த இடத்துல 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு பேதுரு கிட்ட பர்சனலாக பேசினது போல இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். என்கிட்ட நீங்கள் பர்சனலாக, என்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. உங்களை நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுங்களேன். கேட்குறவங்க கிட்ட தான் பேசுவார். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் அப்படியே உண்மையா பாடுங்களேன், உண்மையா ஒப்பு கொடுங்களேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க கிட்ட நிச்சயமா அவர் பேசுவார். சமாரியா ஸ்திரீ சொன்ன அந்த சாட்சி நிமித்தமா சமாரியர்களில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். சமாரியா ஸ்திரீ சொன்ன அந்த சாட்சி நிமித்தமா அந்த சாட்சி இன்னைக்கு வெளிப்படட்டோம்ப்பா, அந்த சாட்சி வெளிப்படட்டும், அந்த சாட்சி வெளிப்படட்டோம்ப்பா. சமாரியா ஸ்திரீ சொன்ன அந்த சாட்சி நிமித்தமாய் சமாரியர்களில் அநேக பேர் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்தார்களே. அவர் மேல விசுவாசம் வைப்போம்னா அநேகருடைய திமிர்வாத காரங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னைக்கு திமிர்வாத காரனுக்கு தெரியாதுங்க அந்த இயேசு யாருன்னு. மார்க் 2வது அதிகாரத்துல திமிர்வாத காரனை கூப்பிட்டு போறாங்க. திமிர்வாத காரனுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம பட்டணத்துல நம்ம கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நமக்குள் ஒரு விசுவாசம் உண்டாகணும். அந்த விசுவாசம் உண்டாக ஒரு சாட்சி வெளிப்படணுங்க, அந்த சாட்சி வெளிப்படணும். அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய வல்லக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க கிட்ட நீங்க பேசுங்க. எங்க கிட்ட நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? எங்க கிட்ட நீங்க எதைப்பா எதிர்பார்க்குறீங்க? இந்த வாலிப பிரயாசத்துல எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியலப்பா. இந்த வாலிப பிரயாசத்துல நாங்கள் எப்படி வாழணும்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க கிட்ட நீங்க பேசுங்கப்பா. நீங்கள் பேசுவீங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய வல்லக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை பார்க்கலாமா? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் அதனுடைய 23வது வசனம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் அதனுடைய 23வது வசனம். ஆமென். அதுக்கு அடுத்த வசனத்தில் லாஸ்ட்டாக நம்ம வாசிப்போம்னா, தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்கும். தங்கள் தேவனை
நம்ம சொல்கிறோம் நமக்கு ஒரு தேவன் இருக்காரு, இந்த பெலிஸ்தியர்களுக்கும் ஒரு தேவன் இருந்திருக்கிறாரு. இந்த சிம்சோனை குறித்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். சிம்சோன் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு தேவனுடைய மனுஷன். இதை சண்டே கிளாஸ்லேயே சொல்லி கொடுப்பாங்க இந்த சிம்சோனை பற்றி. அதனால் இந்த சிம்சோனை விளக்கணும் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படி ஒரு தேவனை சொல்கிறோமோ, இந்த தேவன் உண்மையான தேவன், இவர் உயிருள்ள தேவன், நம்ம ஒரு தேவனை சொல்கிறத போல, நம்முடைய தேவனை புகழறது போல இந்த பெலிஸ்தியர்களுக்கும் ஒரு தேவன் இருந்திருக்கிறாங்க. இந்த சிம்சோன் செஞ்ச காரத்தின் நிமித்தமாக நம்முடைய யெகோவா தேவன் மகிமைப்படலை, பெலிஸ்தியன் தேவன் அந்த தேவனை புகழ்ந்தாங்களாம், சந்தோஷம் கொண்டாடினாங்களாம். இன்னைக்கு நம்ம செய்கிற காரியம் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துதா அல்லது அந்நிய தெய்வத்தை மகிமைப்படுத்துதா? நம்ம செய்கிற காரியம் நம்முடைய தெய்வத்தை தான் மகிமைப்படுத்துதா இல்லை அந்நிய தெய்வத்தை மகிமைப்படுத்துதா? இந்த சிம்சோன் செஞ்ச காரத்தின் நிமித்தமாக யெகோவா தேவன் மகிமைப்படலை, பெலிஸ்தியனுடைய தேவனை உயர்த்தி பேசுகிறாங்க, அதை புகழ்ந்தார்களாம். இன்றைக்கி நம்ம செய்கிற காரியம் எந்த தெய்வத்துக்கு மகிமையை கொடுக்குது? நான் இதை எப்படி சொல்ல விருப்பப்படுறேன், நம்மால் எந்த நாமம் மகிமைப்படுது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மால் எந்த தேவனுங்க மகிமைப்படுறாரு? இந்த வாலிப பிரயாசத்தில், வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நான் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வயசு அப்படின்னா இந்த வாலிப வயசை சொல்லலாம். கோலியாத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் யாரும் நிற்க முடியல. அங்கே ஒரு வாலிப மகனை கொண்டு போய் நிறுத்துறாரு. அங்கே 5 நாமம் மகிமைப்படுது. பெலிஸ்தியன் 5 நாமத்தையும் சொல்லி உயர்த்தி பேசுகிறான். பெலிஸ்தியனுக்கு 5 நாமங்கள், இந்த 5 நாமத்தையும் உயர்த்தி பேசுகிறான். அந்த இடத்துல 5 நாமத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு தாவீது இருக்காரு. அந்த 5 கல்லையும் வச்சுட்டு இருக்கிறாரு. நீ சொல்கிறலப்பா, அந்த 5 நாமமும் என்கிட்டையும் இருக்குது, ஆனால் உன்னை மேற்கொள்ள ஒரே நாமம் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கல்லில் மேற்கொள்கிறாரு. நம்முடைய தேவன் நாமத்தை உயர்த்தி பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய தேவன் தான் மகிமைப்படுறாரா? நம்மால் அந்நிய தெய்வம் மகிமைப்படுதா? இந்த சாட்சியை கேட்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியாகவே இருக்கட்டும், உங்கள் இருதயத்தில் இது இருந்துகிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே, என்னால் உங்கள் நாமம் மகிமைப்படுதா இல்லை அந்த பெலிஸ்தியனுடைய நாமம் மகிமைப்படுதாப்பா? சாட்சியை கேட்கும் போது உங்களுடைய உள்ளத்தில் இந்த கேள்வி இருக்கட்டும், எந்த நாமப்பா மகிமைப்படுது? முழுக்க முழுக்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த ஒரு வாலிப மகன்தான்னா, இந்த குடிப்பழக்கம் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாலிப மகனா, இது இருந்தால் மட்டும்தான் நான் வாழ்வேன், இது இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு இருந்த ஒரு வாலிப மகன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த குடியிலே இருந்தால் நல்லா இருக்காது, கூட இருந்த பசங்கள்லாம் சொன்னானுங்க, கஞ்சாலாம் அச்சுப்பார் இன்னும் நல்லா இருக்கும், நம்ம இந்த சென்னை ஸ்லாங் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 40 நிமிஷம் நான் பேசுகிறது தான் கேட்டு ஆகணும், இந்த குச்சின்லாம் இருந்தால் நல்லா இருக்காதுப்பா, கஞ்சா அச்சுப்பாரு அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லும் போது அந்த கஞ்சாவையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குடி கஞ்சா இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை வாழுவேன்னு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாலிப மகன். இது இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம். இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அம்மா நொண்டி நொண்டி நடக்கிறாங்க. இது நிறைய இடத்துல சொல்கிறது வழக்கம். இன்றைக்கி வரைக்குமே எங்கள் அம்மா நொண்டி நொண்டி தான் நடக்கிறாங்க. இப்போ வரைக்குமே நான் அதை பார்க்குறேன். எங்கள் அம்மா என் கண்ணு முடாதி இன்றைக்கி வரைக்குமே நொண்டி நொண்டி நடக்கிறத நான் பார்க்குறேன். ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னா, அப்போது நான் குடிக்கும் போது எங்கள் அம்மா ஒரு சண்டைக்காக நான் போகும்போது எங்கள் அம்மா என்னை பிடிக்கும் போது அப்போ எங்கள் அம்மான்னு கூட பார்க்காம எங்கள் அம்மாவை கீழே தள்ளி எட்டி ஒதிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
எங்கள் அம்மா காலில் அதில் ஜவ்வாக இருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அம்மா நொண்டி நொண்டி தான் நடக்கிறாங்க இந்த நாள் வரைக்கும். ஸோ நான் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் எங்கள் அம்மா இன்னைக்கு நொண்டி நடக்க ஒரு காரணமாக நான் இருந்துட்டேன். இப்படிலாம் இருந்த ஒரு வாலிப மகன் தாங்க. எங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் என்னை சபிப்பாங்க. இவன் எதுக்கு இருக்கான்னு தெரியல, இவன் ஊருக்கு பாரமாக இருக்கானே, இவனும் கெட்டு போகிறது இல்லாமல் இருக்கிற பசங்களையும் கெடுக்கிறானே. லூக்கா 13 இருக்கும். அதை படிக்கும் போதெல்லாம் என்ன சொன்ன ஆண்டவர் வந்து ஒரு அத்தி மரத்தையோ எதையோ சொல்லியிருப்பார், இதுவும் கனி கொடுக்க மாட்டேன்து, நிலத்தையும் கெடுக்குது. அதை படிக்கும் போதெல்லாம் என்ன எங்கள் ஊர் ஆளுங்க சொன்னது தான் ஞாபகம் வரும். உண்மையாக நம்ம ஊரில் சொன்னதெல்லாம் அப்படியே பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாரப்பா அப்படின்னு. உண்மையாக நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய பேரை நான் கெடுப்பேன். நான் மட்டும் போனால் நல்லா இருக்காது, இருக்கிற பசங்களை கூட கூப்பிட்டுட்டு போயிட்டுவேன். சும்மா இருக்கிற பசங்களாம் கூப்பிட்டுன்னு போவேன், கூட வாங்கன்னு அவனுங்களுக்கு கூப்பிட்டுன்னு போய் கற்று குத்துடுவேன். எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் கடை பக்கமாக போனேன், ஊரில் இருக்கிற லேடிஸ்லாம் எப்படி பேசுகிறாங்க, உன் பையனையாக தேடிட்டு வந்துட்டு அவன் இந்த நேரத்துக்கு எதை பண்ணிகிட்ருப்பான்னா, எங்கன்னா குஷ்டு பத்துன்னு இருப்பான், அப்படி இல்லைன்னா எங்கன்னா கஞ்சா அச்சுன்னு உட்கான்னு இருப்பான். அவனுக்கா போதை தெளியோன்னா அவன் எழுந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்கிறாங்க. நான் உன்னை வீட்டில் பார்த்துட்டு தான்டா கடைக்கே போனேன். ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குதுடா, உன்னை நீ மாற்றிக்க மாட்டேன்னு எங்கள் அம்மா சொல்லியும் அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல. எங்கள் அப்பாலாம் நான் அடித்ததுக்காக ஒரு மாதம் கிட்ட வெளியவே போகாமல் வீட்டிலே இருந்தார். கண்ணாண்ட கருத்துச்சு. வெளியே போனால் யாராச்சும் நிச்சயமாக கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டால் என் பையன்தான் அடிச்சிட்டான் அப்படின்னு எங்கள் அப்பாவால் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவார்னா அது அசிங்கம். அதுக்காக வீட்டிலே இருந்தார். நான் போதையில் தான் அதை பண்ணேன். ஆனால் போதை தெரிஞ்சதுக்கப்புறமா அதை பார்க்கும் போதெல்லாம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் அம்மா கிட்டலாம் எங்கள் அப்பா எல்லாம் வந்து கேட்பேன், அது அப்பாவுக்கு சரியாவாதாம்மா, அப்பாவுக்கு சரியாவாதான்னு கேட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த பழக்கத்தை என்னால் விட முடியலை. அந்த போதை பழக்கத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல. கொரோனா டைமெல்லாம் ஒரு சண்டை போட்டு நான் வெளியூரில் இருக்கேன். அப்போ எங்கள் ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, நம்ம ஊர் சைடு வந்து ஒயின் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நீ வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ நான் ஊர்லேருந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரியாமல் ஊர்லேருந்து நான் இருக்கிற ஊருக்கு எங்கள் ஊரில் ஒயின் ஷாப் திறந்துட்டாங்க. நான் ஒரு பக்கா கிராமம், அந்த இடத்துல திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரியாமல் நான் ஊரில் இருந்து இங்கே வந்து பசங்க கூட இருக்கேன். எங்கள் அப்பா என்னையும் எங்கள் அம்மாவே ஏமாத்துறேன்னு நினச்சிட்டு நான் வந்து அதே ஒயின் ஷாப் அண்டை வந்து நின்று இருக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் வந்துட்டோமேன்னு சொல்லி இந்த கொரோனா டைமில் நானும் எங்கள் அப்பா ஒரே லைனில் நின்று இருக்கிறோம் கொடையை வச்சுட்டு. எங்கள் அப்பா இருக்கிறாரு நான் போல, நான் இருக்கிறேன்னு எங்கள் அப்பா போல. ஸோ நல்ல வாலிப மகளில் ஸோ இப்படி தாங்க இருந்தேன். இதுதான் வாழ்க்கையாகவே இருந்தது. நிறைய டைம்லாம் எங்கள் அப்பா பார்க்கும்போது எங்கள் அப்பா கண்ணுக்கு முன்னாடிலாம் நான் குச்சிருக்கிறேன். குடிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அப்பா பார்க்குறாருன்னு சொல்லி அதை தூக்கி கூட போட மாட்டேன். நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், நான் பண்ணுறது தான் பண்ணிகிட்ருப்பேன். அதிலேருந்து என்னால் வெளியே வர முடியல. நிறைய நாட்டு மருந்தெல்லாம் கூப்பிட்டுன்னு போய் குத்து பார்த்துருக்குறாங்க. எங்கள் ஊர் சைடில் நாட்டு மருந்து இருக்குது. இந்த நாட்டு மருந்தெல்லாம் கொடுத்தா வச்சு இவன் குடியை விடுவான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் பக்கத்தில் கூப்பிட்டுன்னு போய் நாட்டு மருந்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா காலையில் உட்கார வச்சு அந்த முட்டைலாம் கலந்து கொடுப்பாங்க. எங்கள் அம்மா எதிர அதை குடிப்பேன். திருப்பியுமா எங்கள் அம்மாவை வேலைக்கு அனுப்பிவிட்டு எனக்கான டானிக்கே கரெக்டாக போய் நான் குடிச்சிருவேன். அது எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க, பா நாட்டு மருந்துப்பா, கை காலெலாம் இழுத்துக்கும். அப்படி ஒன்றும் இழுத்துக்கலை. ஸோ இழுத்துக்கலைன்னு அப்படி யாராச்சும் சாப்பிட்டுன்னு இருப்பீங்கன்னா போய் அதை பண்ணிடாதீங்க. எனக்கு அப்படிலாம் ஆகலை. ஸோ அதிலேருந்து வெளியே வர முடியலை என்னால். இன்றைக்கி நான் அந்த ஃபீல்டுலேருந்து வந்ததுனால ஒரு வசனத்தை மட்டும் காட்டணுன்னு விருப்பப்படுறேன். நீங்கள் யாரையாச்சும் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனையோ உங்கள் தம்பியோ உங்கள் அப்பாவையோ யாரையோ பார்த்துட்டு ஏன் அதிலேருந்து வெளியே வர மாட்டேன், ஏன் அதிலேருந்து வெளியே வர மாட்டேன்னு நீங்கள் கேள்வியை கேட்பீங்கன்னா, நான் அந்த ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால
ஒரு வசனத்தை காட்ட நான் விருப்பப்படுறேன். தூரத்திலிருந்து லோத்து எதை பார்க்குறாருன்னா சோதம் குமோராவை பார்க்குறாரு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது 13வது அதிகாரத்தில் அது எப்படி இருக்குன்னா கர்த்தருடைய தோட்டத்தை போல், ஒரு ஏதேன் தோட்டத்தை போல் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இருக்குது. ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்கே இருந்த மனுஷங்க பொல்லாத மனுஷங்க, ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனுஷங்க. இப்போ இது கர்த்தருக்கு இது பிடிக்கல, இது அருவருப்பாக இருக்குது. இப்போ அந்த சோதம் குமாரவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி 18வது அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் அந்த இடத்த அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். 19வது அதிகாரத்தில் வந்து லோத்துக்கிட்டேயும் சொல்லுவார், நான் இந்த இடத்த அழிக்க போகிறேன், நீ இதிலிருந்து வெளியே வா அப்படின்னு தேவதூதர் வந்து சொல்லும் போது லோத்து எதை பண்ணியிருக்கணும்னா அதிலிருந்து வெளியே வந்திருக்கணும். ஆனால் 16வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோன்னா, ஆதியாகமம் 19 16வது வசனத்தில் அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது அப்படின்னு இருக்கும். அதான் சொல்லிட்டார்ல, இருக்கிற இடத்த அழிக்க போகிறேன்னு தேவ தூதர்களே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா நீ தாமதிக்க வேலையே இல்லையே. அந்த இடத்த அழிக்க போகிறாங்கன்னு தேவ தூதர்கள் வந்து சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீ வெளியே வரணும். ஆனால் லோத்து எதை பண்ணுறாருன்னா தாமதிக்கிறாரு. அப்படி தான் வசனம் இருக்கும். 16வது வசனம் தான் அதை நினைக்கிறேன். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு இருக்கும். அதான் சொல்லிட்டாங்கல்ல, நீ அதிலேருந்து வெளியே வந்தானே. அம்மா நான் சொல்லட்டுமா, யாரையாச்சும் பார்த்து வெளியே வரமாட்டியான்னு நீங்கள் கேட்பீங்கன்னா அப்படிலாம் வெளியே வர முடியாது. அது ஒரு கண்ணி. நான் அதிலேருந்து வந்ததுனால இந்த வார்த்தையை சொல்கிறேன். யாரையுமே பார்த்து அந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அதே வசனத்தில் இருக்கும், லோத்து கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு இருக்கும். அப்படி தானே இருக்குது. நான் படித்த பைபிள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வச்சிட்ருக்கிற பைபிள்லேயும் அப்படி தான் இருக்கும். லோத்துவால் வெளியே வர முடியல, வெளியே வர முடியாத ஒரு கண்ணி. ஆனால் வசனம் சொல்லுது லோத்து கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விட்டாங்களாம். ஒருத்தருடைய காரம் அவங்கள வெளியே வந்து கொண்டு வந்து விட்டால் மட்டும்தாங்க அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியும். நான் விசுவாசிக்கிறேன், என்னையும் அந்த ஒருத்தருடைய கரம் தான் வெளியே கொண்டு வந்து விட்டது. ஏன்னா அந்த ஒருத்தருடைய கரம், அந்த இயேசுவின் கரம் தான் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறவங்கள வெளியே கொண்டு வந்து விடணும்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை நிமித்தமாக வெளியே வர முடியாது. ஒருவருடைய கரம் அவங்கள வெளியே கொண்டு வந்து விட்டாதான். என்னால் வர முடியலையே, என்னால் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியலையே. எங்கள் அம்மா கையில் கவரை வச்சு நான் அழ விட்டுருக்குறேன், கஞ்சா கவரை. நான் வருவேன்னா போதையில் வந்து அப்படியே படுத்துடுவேன். எங்கள் அம்மா காலையில் எனக்கு முன்னாடி எழுந்து அந்த கஞ்சா கவர்லாம் வச்சுன்னு அழுதுட்ருப்பாங்க. நான் ஏந்துக்கும் போது ஏம்மா அழுவுறேன்னு கேட்பாங்க, இது என்ன கவருப்பா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அது கஞ்சா கவர் தான். ஒரு பையன் அம்மா கிட்ட இது கஞ்சா கவர் தான் அப்படின்னு சொல்லுவான்னா வாழ்க்கை மாறோன்றதுனால எங்கள் அம்மா என்கிட்ட கேட்பாங்க, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு ஓடிடுவேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. ஒரு நாள் வீட்டில் இருக்கிற பீரோ பாக்கெட்டில், அந்த பீரோவில் என் ஃபேண்ட்டு பாக்கெட்லலாம் இந்த கஞ்சா கவர்லாம் எடுத்து நான் வைக்கிறேன். நம்ம பாக்கெட்டில் தூங்கும் போது பார்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேண்ட்டில் இருக்கிற அந்த பாக்கெட்டுங்களில் நான் இந்த கவரை வைக்கிறேன். எங்கள் தங்கச்சி பார்த்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுது, அண்ணா ஏதோ ஃபேண்ட்டில் வச்சான், நம்ம அதை பார்க்கணுமான்னு போய் பார்க்கும்போது அது ஃபுல்லாக கஞ்சா கவரு. எங்கள் அம்மா எடுத்து வச்சு திருப்பியும் அழுகுறாங்க, இது நான் கவரு. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சும் திருப்பி கேட்குறாங்க. நான் வீட்டில் தூங்கினதை விட அதிகமாக முள்ளுக்காட்டில் தூங்கினது தான் அதிகம். நான் அங்கேருந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம்மா, இருக்கிற இடத்துல கொசு கடிக்குதுமா அப்படின்னு சொல்லுவோன்னா எங்கள் அம்மா அந்த நைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பெட்ஷீட்டை குத்துட்டு போவாங்க. நான் இருக்கிற இடத்துல வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டு போவாங்க, அப்பா ஃபோன்லாம் நோண்டாதப்பா, நான் ரோட்டில் இருந்து பார்க்கும் போதே நீ ஃபோன் யூஸ் பண்ணுறது லைட் அடிக்குது, அதனால் நீ ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குப்பா, வெளியே போலீஸ்லாம் பார்ப்பாங்கன்னா வந்து பிடிப்பாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு போவாங்க. நல்ல அம்மா. அதனால தான் பைபிளில் வசனம் இருக்கும், ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தாயை போல் இந்த உலகத்தில் ஒரு அன்பை யாராலையுமே அப்படி காட்டிட முடியாது. அதனால தான் பைபிள் வேர்டு எப்படி சொல்லுது, ஒரு தாய் தேற்றுவது போல். அவங்களுக்கு தலையெழுத்தே கிடையாது அப்படி வந்து கொடுக்கணும்னு. ஒரு பையன் நல்லதாக பண்ணுவான்னா
அப்படி கொண்டு வந்து கொடுக்கறதுல தப்பு இல்லை. நான் போலீஸுக்கு பயந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க தரணும் அப்படின்னு அவங்களுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை, ஆனால் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை நாளுங்க நான் அவங்களுக்கு சாப்பாடு போடுவேன்? சும்மா கேட்குறேன், எத்தனை நாள்? ஒரு நாள் எங்கள் அப்பா இந்த கொத்தனார் வேலை தான் செய்கிறாரு. எத்தனை பேர் இந்த சாட்சி கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. எங்கள் அப்பா கொத்தனார் வேலை தான் செய்கிறாரு. ஒரு நாள் ஒரு சண்டையை போட்டு வீட்டாண்ட வந்துட்டு கத்தி எடுக்கணும்னு எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் அப்பா வந்து என்னை பிடிக்கிறாரு. எங்கள் அப்பா கொத்தனார் வேலை செய்கிறதுனால இன்னர் போடாமல் ஷர்ட்டு போடாமல் லுங்கி மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை பிடிச்சிருக்கிறாரு. அப்படி பிடிக்கும் போது நான் உடம்பை செலுப்பும் போது எங்கள் அப்பா லுங்கியை வந்து விழுந்துட்டுருக்கு. உள்ள இன்னர் போடலை, ஷர்ட்டு போடலை, லுங்கி மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கிறாரு. என்னை பிடிக்கும் போது லுங்கியை வந்து விழுந்துட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துல என்னை விட்டால் நான் ஓடிடுவேன் ஒரு பக்கம், ஸ்டேஷனுக்கு ஜெயிலுக்கு. ஏன்னா நான் இன்றைக்கி வரைக்குமே கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இந்த மாதம் 31ஆம் தேதி கூட கோர்ட்டுக்கு போகணும். இன்றைக்கி வரைக்குமே நான் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு நான் விட்டால் யாரையாச்சும் சண்டை போட்டுடுவானோ, இல்லை இவன் சண்டைக்கு போகிற இடத்துல எவன் போய் மாட்டிப்பானோ, இவன் ஏதாச்சும் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கோ ஜெயிலுக்கோ போவானா, இவனும் ஒரு பக்கம் கஷ்டப்படுவான், நானும் ஒரு பக்கம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு அந்த கஷ்டம். அந்த இடத்துல எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அம்மா இந்த லுங்கியை மட்டும் தூக்கி கொஞ்சம் கட்டிடுமா, நான் விட்டால் ஓடிடுவான். ஒருத்தங்களுக்கு மானத்தை விட பெருசு எதுவுமே கிடையவே கிடையாது. நான் என் மானத்தை விட்டு தான் என் மகனை காப்பாற்றணுன்னா அப்படி ஒன்றும் வந்து என்னை பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நான் இதை இப்படி சொல்ல விருப்பப்படுறேன், எத்தனை நாள் நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன்? மானத்தை விட்டு அந்த இடத்துல என்னை பார்த்துருக்கிறாரு. ஸோ ஒரு சிலருக்கு இது நினச்சி பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும்னா தாராளமாக சிரிக்கலாம். இல்லை ஒருவேளை எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா இப்படி இருந்து, ஒருவேளை எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இப்படி இருந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த நிலமை இருக்கும் அப்படின்னா நான் சிரிப்பேனா அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கும்னா அதை அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் ஒரு ஊரில். எங்களது பக்கா கிராமம். எதுனா ஒன்று ஆகும்னா வெளியே வந்து நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு வாரம் அவங்களுக்கு வீட்டில் நாடகம்லாம் இல்லை, இந்த கதை தான். அப்போது வெளியே வெயிட் பண்ணுவாங்க எந்த சம்பவம் ஆகுதுன்னு. மானத்தை கூட பார்க்காம அந்த இடத்துல எங்கள் அப்பா என்னை பார்த்துருக்கிறாரு. எத்தனை நாளுங்க நம்ம பார்க்க போகிறோம்? நான் சொல்கிறேன், நான் பார்ப்பேன். இன்றைக்கி இப்போ ரசிக்கப்பட்டு எங்கள் அப்பாவை நான் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ இன்னமும் பார்ப்பேன். ஏன்னா கட்டளையை கொடுக்கும்போது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, எல்லாத்தையும் வந்து ஒன்றுத்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லியிருப்பார். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு. எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறேன், இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணு. ஏன் எதுக்குன்னா கேட்கக்கூடாது. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு. வாய் திறந்து சொல்லுங்கள் இப்பயாச்சும் வசனத்தை. நான் சொல்கிறேன், நான் நிறைய நாள் வாழ்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். அதனால எங்கள் அப்பா அம்மாவை நான் கனம் பண்ணுவேன். நீங்களும் நிறைய நாள் வாழணுன்னா உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணிவிடுங்க. இந்த சம்பவத்தை பார்த்து எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பையன் என் வீட்டில் இருப்பானா நான் எதை தெரியுமா பண்ணுவேன்? நான் மருந்து வச்சு அவனை சாவடிப்பேன். இவன் இருக்கிறதுனால அவன் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்குறோம், நம்மளும் அவனால் கஷ்டப்படுறோம். ஏதாச்சும் மருந்து வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அவனை சாவடிக்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தை எங்கள் அம்மாவுக்கு அதிகமாக கஷ்டத்தை கொடுத்துருக்காது. ஏன்னா அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிற்கும் போது எங்கள் அப்பாவுக்கு எப்படி நான் மகனோ அது போல் தான் எங்கள் அம்மாவுக்கும் நான் மகன். எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற கஷ்டம் தான் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும். ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு அப்படி இருக்காது. அவருக்கு அவங்க அண்ணன் மேலே தான் பாசம் இருக்கும். அவங்க அண்ணனை அந்த நிலைமையில பார்க்கும்போது கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த வார்த்தையை சொல்லும் போது மருந்து கடையாண்ட போய் நின்றுட்டுருக்குறாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். மருந்து கடையாண்ட நின்று எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, மா எல்லாரும் அவனை எப்படி சொல்கிறாங்கன்னா மருந்து வச்சு சாவடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. நம்மளால் ஒன்று பண்ண முடியும். நம்ம எதை பண்ணலான்னா மருந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம செத்துடலாமா? இந்த நாள் வரைக்கும் அவனை பெற்று நம்ம வளர்த்துட்டோம். மருந்து வச்சு அவனை நம்மளால் சாவடிக்க முடியாது. ஒன்று நம்மளால் பண்ண முடியும், இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம செத்துடலாமா? ஒருவேளை நம்மளுக்காக நம்ம அப்பா அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம மகன் மாறுவான். நம்ம மகன் மாற
நம்ம செத்து போகிறது தான் ஒரு வழி, நம்ம செத்தாவாச்சும் நம்ம பையன் மாறுவான்ல. இந்த வார்த்தையை எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு. எந்த அளவு கஷ்டமாக இருந்திருக்கும். இதெல்லாம் உண்மையாகவே எனக்கு அப்போ தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இப்படிலாம் நடந்திருக்குப்பா அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இல்லைப்பா, நம்ம இருக்கும் போதே அவனுக்கு யாரும் சாப்பாடு போட மாட்றாங்க, அவன் எங்கே போகிறான் எப்படி இருக்கான்னு யாரும் கேட்க மாட்றாங்க, நம்ம இல்லைன்னா அவனுக்கு யாரும் சாப்பாடு கூட போட மாட்டாங்களே, அவன் சாப்பிடாம செத்துருவானே, அதுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம், மருந்து வச்சு சாவடிக்கிறதே பெஸ்ட்டுப்பா அப்படின்னு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி அவங்களுக்குள்ளே எதையோ ஒன்று பேசி சரி அன்றைக்கோ ஒரு நாள் நம்ம பையன் மாறுவான்ற ஒரு நம்பிக்கையில் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் நினைக்கலாம், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் ஏதோ சும்மா ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்துக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ இதை சொல்கிறதுனால எதுனா பிரச்சனையான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நான் பிறந்ததுல இருந்தெல்லாம் கிறிஸ்டின் இல்லை. முழுக்க ஒரு இந்து ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு வாலிப மகன் தான் நான். எங்கள் அம்மா மேலே குறி சொல்கிற ஆவிலாம் வரும். அப்படி ஊருக்கே குறி சொல்லும். நல்லா கவனிக்கணும், இதை ஊருக்கே குறி சொல்லும். எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. நம்ம மனைவி மேலே ஊருக்கே குறி சொல்லுது, ஆனால் நம்ம வீட்டில் பிறந்த ஒரு மகன் இப்படி இருக்கானே, இவனை மாற்ற முடியலையே. எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து எங்கள் அப்பா ஒன்று முடிவு பண்ணியிருக்கிறாரு, நம்ம வீட்டில் இன்றைக்கி வர வச்சு இதை கேட்கணும், நான் தான் பிரச்சனைன்னு கேட்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு முடிவு பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த வார்த்தையை சொல்கிறதுனால நிறைய பேர் என்னை அடிக்கும்படியாக எங்கள் ஊர் சைடு வந்தாங்க. ஒரு சிலர் அச்சம் வச்சிட்டாங்க. இயேசுக்காக சாட்சி சொல்லி அடி வாங்கிலாம் இருக்கேன். நிறைய நாள் சொல்லின்னு இருந்தேன். இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டேன், அடி வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை நான் வெக்கப்படாமல் சொல்கிறேன்னா மனசில் கொஞ்சம் இருக்கும். நான் அப்படிலாம் இல்லை, நிறைய ஊர் சண்டை போடுவேன், நிறைய பேர் அடிப்பேன், எப்பயுமே பசங்களாம் ஒன்றா தான் இருப்பேன், கையெல்லாம் அறுத்து வச்சுன்னு இருப்பேன், என் வயிற்றெல்லாமே நான் அறுத்து வச்சுட்டு இருப்பேன், ஒரு சைக்கோ மாதிரி பண்ணுவேன். அப்படிலாம் இருந்துட்டு அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இயேசுவுக்காக வாங்கினேன். பைபிளில் அப்போஸ்தலர் 5:41 ஒரு வசனம் இருக்கும், அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அப்படின்னு இருக்கும். அவருடைய நாமத்துக்காக அசிங்கப்படுறத அவமானப்படுறத சந்தோஷமாக பார்த்தாங்களாம். நானும் கஷ்டப்படாமல் சொல்கிறேன், லைட்டாக உள்ளே இருந்தாலும் சந்தோஷந்தான் அவருடைய நாமத்துக்காக அடி வாங்கிறது. அந்த அம்மா அந்த குறி சொல்கிறாவ எப்படி வரும்னா, சரக்கு சுருட்டு இந்த ஒச்சக்கலை பொறி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. எங்கள் அப்பா ஒன்று முடிவு பண்ணிட்டாரு, நீ எதை வேணால் பண்ணு, எங்கள் வீட்டில் குடி, எதை வேணால் பண்ணு, ஒருவேளை குஷ்டி என் பொண்டாட்டி செத்து கூட போட்டோம், என் பையன் வாழ்ந்தால் போதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டுருக்கிறாரு. எங்கள் அப்பா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதை கூப்பிட்டு கேட்கும் போது, அப்போது மேலே சொல்லும் போது நானும் எதிர உட்கார்ந்து இருக்கிறேன். இவனை மாற்றணுன்னா 8 ஊர் மோளை வைக்கணும், 8 ஊரை சுற்றி வரணும், அப்போ மட்டும்தான் இவன் மாறுவான் அப்படின்னு அந்த ஆவி சொல்லிச்சு. இல்லைன்னா இவனை ஆள் அடையாளமே தெரியாமல் அடித்து தூக்கி போட்டுருவாங்க. இவனை போய் நீங்கள் தூக்கிட்டு வரும்போது இது உங்கள் மகனா இல்லையான்ற டவுட்டில் தான் வரணும். ஏன்னா ஊருக்கே குறி சொல்கிறாவில்ல, எனக்கு பயமாக தான் இருந்தது. உண்மையாக அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எனக்கு பயமாக இருந்தது. நான் குஷ்டு, நான் இந்த ஊர் அந்த ஊர்லாம் பார்க்க மாட்டேன், எந்த ஊர் இருந்தாலும் சண்டையை போட்டுருவோம். ஒரு ஊரில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம், போதையில் அந்த இடத்துல சண்டையை போட்டுட்டோம். கூட இருந்த பசங்களாம் ஓடிட்டானுங்க, நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் மட்டும் மாட்டிட்டோம். என்னை விட்டு அவன் போல, அவனை விட்டு நான் போல. இன்றைக்கி நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, கூட இருந்த ஒரு சிலர் இல்லை. ஸோ அன்றைக்கி என் கூட அப்படிலாம் இருந்தவன் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி சொல்ல விருப்பப்படல, இன்றைக்கி இல்லை. பிரியாத ஒரு சிலர் மரணமாச்சு நம்மளை பிரிக்கும். சாரால் மரித்ததை நினச்சி ஆபிரகாம் அழுதார்னு இருக்கும். பிரியாத இருப்போன்னா மரணமாச்சு ஒரு நாள் பிரிக்கும். எங்களை பிரித்தது அன்றைக்கி என்னை விட்டு அவன் போல, அவனை விட்டு நான் போல, அடி வாங்கி செத்தாலும் ஒரே இடத்துல சாவோன்னு நின்னோம். ஊர் லேடிஸ்லாம் பிடிச்சிட்டாங்க. அப்போ சரி லேடிஸ் தானே பேசிட்டு போய்டுவோன்னு நிற்கும் போது தூரத்துலேருந்து பார்த்தா அந்த ஊரில் இருக்கிறவங்க
வாலிப பசங்களாம் முள்ளுக்காட்டியை தூக்கிட்டு வராங்க. எனக்கு அப்போது எது ஞாபகம் வந்துச்சுன்னா பயம் இல்லை, ஏன்னா போதை. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வந்துச்சு, நம்ம அம்மா மேலே ஒரு ஆவி வந்து சொல்லிச்சில்ல, அந்த நாள் இந்த நாள் தான் போல். எங்கள் அம்மா மேலே இறங்கி சொல்லிச்சில்ல, ஆள் அடையாளமே தெரியாமல் அடித்து தூக்கி போடுவாங்கன்னு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த நாள் இந்த நாள் தான் போல், கட்டையை பார்த்தா அப்படி தான் இருக்குன்னு நானாகவே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்தவங்க யாரும் அடிக்கலை. பக்கத்தில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு நானா, நீ போலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணணும், போலீஸுக்கு தானே பண்ணுறீங்க, பண்ணுங்கன்னு நானே சொல்கிறேன். எவ்வளோ நெக்கலாக சொல்கிறான் பார்த்தியா அப்படின்னு அவங்களும் போலீஸுக்கு கால் பண்ணி உடனே வர வச்சாங்க. ஏன்னா போலீஸ் வந்துட்டாங்கன்னா இவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க, போலீஸ் தானே, அது அடி வாங்கி நம்மளுக்கு பழக்கம். நான் ஸ்டேஷனில் ராட்னெல்லாம் ஏறி இருக்கிறேன். 2 கையை பின்னாடி டவுல் போட்டு கட்டிடுவாங்க. அந்த டவுலில் கயிறை போட்டு மேலே சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தில் போட்டு இழுப்பாங்க. இந்த கயிறு போட்டால் கையில் இருக்கும்ன்றதுக்காக டவுலில் கட்டுவாங்க. டவுலில் கட்டிட்டு அந்த டவுலில் கயிறை போடுவாங்க. எங்கள் சைடில் இருக்கிற ஸ்டேஷனில் நான் ராட்னெல்லாம் ஏறி இருக்கிறேன். இந்த 2 கை ஃபஸ்ட்டு பின்னாடி ஏறும், கயிறை பின்னாடி இருந்து போலீஸ் இழுக்கும் போது இந்த 2 கை ஃபஸ்ட்டு பின்னாடி ஏறும், அதுக்கப்புறமா தான் உடம்பு ஏறும். இந்த 2 ஷோல்டராண்ட போலீஸ் பிடிச்சி அப்படியே நம்மளை தூக்கி விடுவாங்க. காலெல்லாம் ஓப்பன் போட்டிருக்கிறாங்க. நம்ம சேர் இருக்கோன்னா சேருக்கு கீழே உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு இந்த கையை அந்த கால் சந்தில் விட்டுருவாங்க, இன்னாண்ட பக்கம் இருக்கிற அந்த காலோடைய சந்தில் இந்த கையை விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த சேர் மேலே போலீஸ் ஏறி உட்காந்து இந்த 2 ஷோல்டருமே பிடிப்பாங்க. காலை ஓப்பன் போட்டு கிழிப்பாங்க. கீழே நம்ம இருப்போம். நம்ம காலை சிலுப்புவோம் அப்படின்னா தொடை மேலே ஏறி போலீஸ் நிற்பாங்க. என் காலை ஓப்பன் போட்டு கிழிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் அடி வாங்கியிருக்கிறேன். இதனால் எனக்கு ஸ்டேஷனில் அடி வாங்குறதுலாம் பழக்கம். எந்த பக்கம் பைப்பை ஓங்கினாங்கன்னா எந்த பக்கமாக நம்ம உடம்பு வலிச்சமான அடி விழாதுன்றது நல்லா தெரியும். ஸோ இதில் அனுபவப்பட்டதுனால ஸ்டேஷனுக்கு தானே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போலீஸ் வந்ததே என் கூட இருந்த என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. அவனை பார்த்து அவன் தான் சண்டைக்கு காரணம் போலன்னு வந்ததே அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற இடத்துலையே. அவன் திரும்பி என்ன பார்க்குறான், சண்டைக்கு காரணமே இவன் தான். உடம்பு வச்சுன்னு இருக்கிறதுனால போலீஸ் வந்தது நம்மள அடிக்கிறாங்க. ஒன்றா இருந்து ஒன்றா வாங்கணும், இன்னைக்கு இல்லை. அவன் ரசிக்கப்படல, ஆனால் ரசிக்கப்படலை. எனக்கு எங்கே இருப்பான்னு தெரியல, ரசிக்கப்படலை. அந்த ஒரு எண்ணத்தோடு தான் ஓடுறேன். அவனை போல் இருக்கிற ஆளுங்களை யாரையுமே விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் ஓடுறேன். இப்படி இருந்த வாழ்க்கை தாங்க, இதுதான் வாழ்க்கையாகவே இருந்தது. வீட்டில் பயங்காட்டுவேன். எங்கள் வீட்டில் என்னை பெற்றதுக்காக நிறைய நாள் அழுதே ஒரு 3 வருஷம் இருந்தாங்க. இவன் எப்போ மாறுவான், இவன் வாழ்க்கை எப்போ மாறும். எங்கள் அம்மாலாம் நான் ஏதாச்சும் சண்டே ரோட்டில் நின்று கத்துவோன்னா எங்கள் அம்மா யாரையாச்சும் கூப்பிட்டு கொஞ்சம் என் மகனை மடக்குங்க, கொஞ்சம் அவனை பிடிங்கன்னு சொல்லுவாங்கன்னா, யாராச்சும் வந்து என்னை பிடிக்கும் போது அப்படியே எங்கள் அம்மா கிட்ட சேர்த்து வச்சு பேசுவேன். நீ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இவங்களெல்லாம் வந்து பிடிக்க சொல்கிறியா அப்படின்னு. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எங்கள் அம்மாவுக்கு நான்னா, நீ போய் எங்கேயும் சண்டை போட்டுறக்கூடாதுன்றதுனால நான் யாரையோ கூப்பிட்டு பிடிக்க சொல்கிறேன், நீ இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறிய. எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வீட்டில் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. எப்போ வருவேன், சண்டையை போட்டு வருவேன்னா எங்கே சண்டையை போட்டு வரணும், அவங்க வீட்டில் போய் பேசணும், சமாதானம் பேசணுன்றதுக்காக ரெடியாக இருப்பாங்க. எந்த சண்டையை போட்டு வருவான்னு தெரியும். கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா நிறைய பேர் காலிலெல்லாம் விழுந்திருக்கிறாரு. நான் அதை பார்த்தோம் மாறல, அதுலேருந்து வெளியே வர முடியலை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நிறைய சண்டையை போட்டு எங்கள் ஊர் ஆளுங்க ஒரு பக்கம் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் எங்கள் ஊர் ஆளுங்க என்னை ஒதுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என் ஊரில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. தினமும் குடிப்பேன், தினமும் கஞ்சா அடிப்பேன். மாற்ற முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க.
எங்களுக்குள்ளவே பசங்களுக்குள்ளே கஞ்சா விஷயத்தில் கொஞ்சம் சண்டே ஆகிட்டு அது ஒரு வீட்டில் நாங்கள் போய் லேடிஸ் எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் அடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். என் கூட இருந்த பசங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நான் அந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தெரிஞ்சு ஒரு 2 டைம் வந்தாங்க. 2 டைம் அங்கேருந்து ஓடிட்டேன். 3ஆவது தடவை எங்கள் அப்பா இந்த கொத்தனார் வேலை செய்கிறதுனால அந்த வேலை செஞ்சு தான் சாப்பிட்ணுன்ற ஒரு சூழ்நிலை. எங்கள் அப்பா கூட அந்த கொத்தனார் வேலைக்கு நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் 3 பேர் போகிறோம். அப்படி போகும்போது எங்கள் அப்பா மதியமாக பைக்கை கொடுத்து அனுப்புகிறாரு. வீட்டுக்கு போய் பெரியம்மா வீட்டில் சாப்பிட்டு வந்துடுங்கன்னு அனுப்பும் போது எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு பைக்கில் போகும்போது போலீஸ் வந்து கையை பிடிக்கிறாங்க, வண்டியை நிறுத்து அப்படின்னு. நான் வண்டியை நிறுத்தாமல் பைக்கை முறுக்கி விட்டு பைக்கிலேருந்து எகிரிட்டேன். எங்கள் அம்மா என் கண்ணு முன்னாடி இப்போ பைக்கோடு கீழே விழுந்தாங்க. இதை பார்த்தோம் நான் நிற்கல, ஓட ஆரம்பிச்சிட்டேன். இதில் போலீஸ் வந்து என்னை பிடிக்க முடியாமல் நான் இருந்த இடத்துல வந்து நான் போட்டு போன பைக்கை எடுத்துகிட்டு அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, நீ விழுந்ததை பார்த்தோம் அவன் நிற்க மாட்டான் அப்படின்னா அவனுக்கு உங்கள் மேலே எந்த பாசமும் இல்லை, இதுக்கப்புறம் அவன் மாற போகிறதும் இல்லை, அவனை விட்டுடுங்க, அவனை பிடிக்கும் போது நாங்கள் கையை காலை உடைப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. எங்கள் அம்மா போய் எங்கள் பெரியம்மா கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி எங்கள் பெரியம்மா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா போயிடு, இதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போது ரோட்டில் நின்று அழுகுறோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே போய் தூங்குறதுன்னு தெரியல, யார் எங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு தெரியல. ரோட்டில் நின்று அழும்போது தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை பார்க்காத ஒரு ஊழியக்காரர் மூலியமாக அந்த இயேசு என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்து நீ சர்ச்சில் படுத்துக்கிறியா, என்னை இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததும் இல்லை, நாங்கள் பேசுனதும் இல்லை. அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஏங்க இன்றைக்கி ஒரு சிலருக்கு இருக்கும், இந்த கூட்டம்லாம் வைக்கணுமா, இந்த கூட்டத்தை வைக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. அன்றைக்கி அந்த ஊழியக்காரர் என்னை கூப்பிட்டு சேர்த்ததுனால அவருக்கு ஏதாச்சும் பிரயோஜனமானா ஒன்றும் இல்லை. ஆனால் வைக்க ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் பார்த்த அந்த சந்தோஷத்தை மற்றவங்க பார்க்கணுன்றது அந்த ஒரே நோக்கம்தான். இன்றைக்கி இந்த கூட்டை வைக்க அந்த ஒரு காரணம்தான். இன்றைக்கி அவங்க பார்க்குற அந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் பார்க்கணுன்ற அந்த ஒரு விருப்பம் மட்டும்தான். இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்காமல் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும்னா அதை இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி எப்படி இருக்கும், இப்படி இருந்த ஒரு மகனை மாற்ற முடியுமா? யாராச்சும் நீங்கள் மாற்றி தான் இருக்கீங்களா, இல்லை மாறி இருக்கானா? எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? கடைசியாக ஜாம் பண்ணி முடிக்க பாறேன். எல்லாரும் எழுந்து நின்றுங்களேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறத விட இப்படி இருந்த வாழ்க்கையை, இப்படிப்பட்ட பாவ பழக்கத்தில் இருந்த ஒரு மகனை மாற்றி இன்னைக்கு அவருடைய நாம மகிமைக்காக என்னை வச்சிருக்காரு. இன்னைக்கு என்னால் அவருடைய நாம மகிமைப்படுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னால் எத்தனையோ வாலிப பசங்க மாறி இருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே. கிளியான்னு கேட்கும்போது அப்போது நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில், நீ செஞ்சதை எல்லாம் ஒரு மன்னிச்சிட்டாருப்பா, ஆனால் சத்ரு அவரை தூஷிக்க நீ காரணமாக இருந்துட்டியே, உன்னை அவர் மன்னிக்கிறாரு தான், நீ பண்ணுற காரியத்தினால சத்ரு அவரை தூஷிக்கிறானே, சாத்தான் அவரை தூஷிக்கிறானே, அதுக்கு நீ காரணமாக இருக்கியே. என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. ஏன் சந்தோஷப்படுறான்? நீ விழுந்துட்டா சந்தோஷப்படுறான். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னா அப்போ விழுந்துட்டே சந்தோஷப்பட்டுட்டான், விழாம இருந்தா ஏன் சந்தோஷப்பட போறான்? இன்னைக்கு எந்த நாமத்துக்கு நீங்க மகிமையை கொடுக்குறீங்க? எந்த நாமம் உங்களால சந்தோஷப்படுது? மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதான். இன்னைக்கு சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறோமா? உங்களால் ஒரு நாம மகிமைப்படட்டும், அவருக்காக எழுமுங்க. எங்க அடி வாங்குறேங்க இன்னைக்கு அவருக்காக, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் அந்த மாதிரிலாம் இல்லை. வேணும்னா நான் வீட்டுக்கு போனதே வேணும்னா என் யூடியூப்லேயே இல்லைனா இன்ஸ்டாயிலே எங்கள் அம்மா அப்பா நம்பர் போடுற ஃபோன் பண்ணி வேணுமானா நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு பெத்த அம்மா அப்பாவையே அடிப்பேன்னா அப்போ ஊரில் இருக்கிறவங்களை எத்தனை பேரை நான் சண்டை வச்சு வீணாக அடிச்சிருப்பேன்.
என்னை 10 மாதம் சுமந்த எங்கள் அம்மாவை முடியை பிடிச்சி தலையிலேயே போட்டு இச்சிருக்கிறேன். எங்கள் அம்மாவை நான் அப்படி பண்ணுவேன்னா அப்போ ஊரில் இருக்கிறவங்கள எந்த கோலம் பண்ணியிருப்பேன். எங்கள் வழிப்பறி பண்ணுறதே வேலையாக வச்சுருந்தேன். ஷிஃப்ட்டு போட்டுன்னு போவேன். இந்த டைமுக்கு போனால் தான் இந்த கம்பெனிலேருந்து இந்த இந்திக்காரங்களாம் வருவாங்க, நம்ம கரெக்டாக போய் அவங்கள மீட் பண்ண முடியும்னு கரெக்டாக டைமுக்கு போய் மீட் பண்ணி அவங்க பாக்கெட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமும் என் பாக்கெட்டில் வந்துடும். ஷிஃப்ட்டு போட்டுன்னு போவோம். வெட்டிலாம் ஃபோனை பிடிங்கிருக்கிறேங்க. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினிக்கு தப்பான்னு இருக்கும். நான் பொய்யானதை ஒன்று சொல்லி உங்களை ஆண்டவர்கிட்ட கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஆக்கினிக்குள்ளாக போக நான் ரெடியாக இல்லை. வெட்டி ஃபோனை பிடிங்கிருக்கிறேன். வெட்டி ஒரு நாள் போய் இந்திக்காரங்க யாராச்சும் மாட்டுவாங்களான்னு நானும் எங்கள் ஃப்ரெண்டும் 2 பேரும் சுற்றும் போது யாரும் மாட்டல. வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அந்த பக்கமாக ஒருத்தர் கையை போடுறாரு. சரி வீட்டுக்கு தானே போகிறோம், கூட்டின்னு போய் விட்டுருவோன்னு பைக்கை நிறுத்தி ஏற்றி மேலே உட்கார வச்சு எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் சார் ஹிந்தியில் பேசுகிறாரு. உன்னதான் எவ்வளோ நேரம் நாங்கள் தேடி சுற்றுறோம். ஆடு தலையாகவும் தானாக வந்து தலையை என்கிட்ட கொடுத்த கதையாக இருந்தது. கூப்பிட்டின்னு போய் ஆளே இல்லாத ஒரு இடத்துல வச்சு ஃபோனு காசெல்லாம் பிடுங்கி அங்கேயே விட்டுட்டோம். நாங்கள் போய் தேடின இடத்துல எங்கன்னா பண்ணியிருப்போன்னா கேமராவில் மாட்டியிருப்போம். அவனா வந்து மாட்டினான். எங்கன்னா கூப்பிட்டின்னு போய் என்னை அடிச்சு என்கிட்ட இருந்துலாம் பிடிங்கன்னு போங்கன்னு. இதெல்லாம் பண்ண வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கி அவருடைய நாம மகிமைக்காக வச்சுருக்காரு. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த இஸ்ரவேல் மக்களை என்னாகம 24 சபிக்க முடியல, 23 25வது அதிகாரம் வரும்போது தப்பை பண்ணுறாங்க, அடிவிழ பண்ணுறாரு. அந்த தெய்வத்தை பணிந்து கொண்டாங்களாம். எந்த நாமத்துக்குங்க நம்ம மகிமையை தரோம்? கடைசியெல்லாம் ஜெபம் பண்ணலாமா? நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக. ஒரு வேளை அவர் அப்படி ஆகலைன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருப்பேனான்னு கேட்டால் உண்மையாக சொல்ல முடியும், நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கி கூட இருந்தவன் இல்லாமல் போகிறான்னா அவனை விட மோசமான ஒருத்தனா நான் இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்க காரணம் எனக்காக ஒரு சிலுவையில் அவர் எனக்காக இல்லை உங்களுக்காகவும். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு வேளை உங்கள் வாழ்க்கை எப்படி வேணால் இருக்கலாம். இந்த கூட்டம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கட்டும். இந்த கூட்டத்துக்கு போய் தான் நான் சேஞ்ச் ஆகினேன் அப்படின்னு சொல்லட்டும். ஒரு நாள் நான் சர்ச்சில் போய் படுத்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு. நானும் ஒரு யூத் மீட்டிங்கு போனேன். எனக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பழக்கெல்லாம் போச்சு. நான் இந்த திருநெல்வேலியில் ஜோயல் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். நான் திருநெல்வேலி தானே இருக்கேன், சண்டே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்க வரலாமான்னு போது பார்க்கலாம்ப்பா, மெசேஜ் யார் வர்றதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து யாரோ ராஜி ஃபாஸ்டராக அவங்க தான் வராங்கன்னு சொல்லும் போது எனக்கு அந்த அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு சிலதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. அவரு என்கிட்ட சொல்கிறாரு, பா அவரோட யூத் மீட்டிங் போய் தான்ப்பா நான் மாறினேன்னு. அப்போ சொல்கிறாங்கல்ல இந்த மீட்டிங் போய் தான் நான் மாறினேன்னு. அந்த கூடுகையாவது இருக்கட்டும்ங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த அண்ணா இந்த வார்த்தையை சொன்னார். நான் அவரை பார்க்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் சண்டே வரேன்ப்பா, ராஜா ஐயா இருந்தாருன்னா கொஞ்சம் சொல்லிடேன், நான் வந்து அவரை பார்க்கணும். மாற்றுதலங்க ஒரு கூட்டம். உங்களை இந்த நேரத்தில் மாற்றுங்க அந்த கூட்டம். அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உன் மீறுதலுக்காய் உன் அக்கிரமங்களுக்காய் உன் மீறுதலுக்காய் உன் அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே. எல்லாரும் உண்மையா பாடிடுங்க கடைசியா. அப்படியே இப்ப மாத்தி பாட்டீங்களா? எனக்காகவே எனக்காகவே உண்மையா பாடிடுங்களேன். அப்படியே பாருங்களேன், அந்த மாறாத அன்பு என்னை உயர்த்த தன்னை தாட்டினார். 2 கரங்களை மேல வச்சு இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் உண்மையா பாடுங்களேன். உங்க உள்ளத்துல இருந்து உண்மையா பாடுங்களேன். அது மாறாத அன்புப்பா, அது விலகாத அன்புப்பா. உண்மையா பாடிக்கிடுங்களேன்.
உங்க வாழ்க்கைய மாத்துட்டங்க. இத்தனை நாள் வரைக்கும் உங்களால எந்த நாமம் மகிமைப்பட்டுச்சுன்னு தெரியல. இன்னிலிருந்து அந்த கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும்ங்க. அந்த கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். அந்த கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தொடக்க நாளா இது இருக்கட்டும். கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற அப்படியே முன்னாடி கொண்டு வாங்கல அந்த சிலுவை காட்சிய. ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய அந்த சிலுவையில நீங்க என்ன இறங்கி நான் இருக்க வேண்டிய அந்த சிலுவையில நீங்க தொங்குனீங்களேப்பா. அப்படியே அந்த சிலுவை காட்ச உண்மையா முன்னாடி கொண்டு வந்துருங்களேன். உண்மையா கொண்டு வந்துட கைய மேல உயர்த்தி கொஞ்ச நேரம் கைய மேல தூக்க உங்களுக்கு வலிக்கும்னா நம்மளை இந்த இடத்துல கொண்டு வர நம்மளை வாழ வைக்க அவர் சிலுவையில தொங்கினாரு. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, மா உன்கிட்ட பேசுறது யார் தெரியுமா? அப்படி தெரியும்னா நீ என்கிட்ட தண்ணிய கேப்ப, நீ என்கிட்ட தண்ணிய கேப்ப. நான் கொடுக்கிற தண்ணி ஒரு காலமும் வாழ்க்கையில தாகத்தை உண்டு பண்ணாது. இந்த வார்த்தைய சொன்னவரு சிலுவையில தாகமா இருந்தாரா? தாகத்துக்கு தண்ணிய கொடுப்பேன்னு சொன்னவரு, தாகம் எடுக்காதுமான வார்த்தைய சொன்னவரு சிலுவையில தாகமா இருந்தாரா? சிலுவையில தண்ணிய கேட்கிறாரு. ஏன் தெரியுமா? நான் மாறணும்ன்றதுக்காக, நீங்க மாறணும்ன்றதுக்காக, அவருக்காக எழுப்புங்கம்மா. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலே பயப்படுறாரு கோலியாத்தை பார்த்து. இஸ்ரவேல் மக்களுக்கு பயத்தை கொண்டு வருகிற அந்த கோலியாத்தை பார்த்து அந்த இடத்துல ஒரு வாலிப மகன் போய் நிக்கிறாரு. நீ ஈட்டியோடு வர, நீ பட்டயத்தோடு வர, நீ கேடகத்தோடு வர, அதெல்லாம் என்கிட்ட இல்லப்பா. என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அந்த நாமம் நீ நிந்திக்கிறல்ல, அந்த நாமத்துல வர, அந்த நாமத்தை உயர்த்தக்கூடிய வாலிப மகனா தாவீது இருந்தாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி மாற போறீங்க? இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பயமுறுத்துகிற கோலியாத்தை முறியடிக்க நீ எழுப்பு. உன் ஊரை பயமுறுத்துகிற அந்த கோலியாத்தை முறியடிக்க நீ எழுப்புவா. நீ எழுப்பு, நீ எழுப்பு. உன் குடும்பத்துல சந்தோஷத்தை கிடைக்கிற அந்த கோலியாத்தை முறியடிக்க நீ எழுப்புமா. நீ எழுப்பு. சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கடைசியா அப்படியே கையை மட்டும் மேல தூக்குறீங்களா? அப்படியே முடிக்கலாம். கடைசியா எல்லாரும் வாயை பாடட்டுமே இந்த வார்த்தை. எனக்காக அடிக்கப்பட்டீங்களே, உங்களுடைய கருத்துல, உங்களுடைய கருத்துல என்ன வைக்க, அலங்காரமான கிரீடமா என்ன வைக்க, உங்களுடைய கருத்தை அலங்கோலமா மாத்தினீங்களப்பா. அவர் கருத்தை அலங்கோலமா மாத்தினாரு. அந்த கரத்துல என்ன அலங்காரமான கிரீடமா வைக்க, என்ன அலங்காரமான கிரீடமா வைக்க அவருடைய கரத்தை அலங்கோலமா மாத்தினாரு. நீங்க சித்தமா இருக்கிற யாருன்னா அனுப்புங்க, நான் போக மாட்டேன், என்னால முடியாது. மோசே அப்படிதான் சொல்றாரு. நீங்க சித்தமா இருக்கிற வேற யாரையாச்சும் அனுப்புங்கப்பா, நானா இதுக்கெல்லாம் வர மாட்டேன், நான் மந்தனாவு, எனக்கு இதெல்லாம் முடியாதுப்பா. மோசே, நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேச காரணம் எது தெரியுமா? நீ சொல்றல்ல நீங்க சித்தமா இருக்கிற யாரையாச்சும் அனுப்புங்கன்னு. என் சித்தம் உன் மேலதான்ப்பா இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். அவருடைய சித்தம் இருக்குதுமா உங்க மேல, அவருடைய சித்தம் இருக்கு. உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டு தான் செய்வார். மாறான்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, கசப்பான மாறா தண்ணி கசப்பாக இருக்கணும், அந்த இடத்துல இருக்க மரமும் கசப்பாக தானங்க இருக்கும். எல்லாத்துலேயும் கரத்தை நீட்டு கோலை நீட்டுன்னு சொன்னவர் அங்கே ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரக்கிளையை கொண்டு வந்து போடுப்பா. அந்த மரக்கிளை எப்படி தெரியுமா நினைக்குது? நான் ஒரு கசப்பான மரம், நான் ஒரு கசப்பான மரக்கிளைன்னு நினைக்குது. ஆனால் இந்த கசப்பான தண்ணியை மாற்ற அது சூழ்நிலையை பார்த்து இருக்குல்ல, கசப்பு கசப்புன்னு அந்த மரக்கிளை இருக்கு.
அந்த மரக்கிளையை, அந்த கசப்பான மரக்கிளையை கொண்டு தான்ப்பா இந்த கசப்பான தண்ணியை மாற்ற போகிறேன்னு மோசே கிட்ட சொல்கிறாரு. அந்த மரக்கிளையை கொண்டு வந்து போடுப்பா. அந்த மரக்கிளையை கொண்டு செய்யணும்னு நினச்சாரு. இன்னைக்கு அதே குறுகாத கரத்தோடு உங்ககிட்ட பேசுகிறாருமா. உங்களை கொண்டும் சிலது அவரால் செய்ய முடியும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாலிப மகனாகவும் மகளாகவும் நீங்கள் இருந்துருங்க. நல்ல தகப்பனே, என்னை தாழ்த்தி உடைய வல்லக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எதுக்காக இந்த கழுதியை இங்கே கொண்டு வந்தீங்களோ அதனுடைய நோக்கத்தை நீர் நிறைவேற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை தாழ்த்தி உடைய வல்லக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.